18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளை, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நினச்சிக்கிட்டு தானே இதை தொட்ட? எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருந்தாலும் அதில் பணம் தான் பிரதானமாக இருக்கு. பணம் இருந்தாலே பாதி கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போயிடும்னு தெரிஞ்சதால தான் உனக்கு தேவையான பணத்தையே உன் கைகளில் காட்டினேன். அதாவது நீ தொடும்படி செய்தேன். கைக்கு எட்டிய அதிர்ஷ்டத்தை இருக்க பிடித்து கொண்டு விட்டாய் தானே. நீ நினச்சதெல்லாம் சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இனிமேலாவது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை பற்றி யோசிக்காதே. வழி தந்த மனிதர்களை மன்னித்து மறந்துட்டு உன்னை குறை சொன்ன சில பேரை தாண்டி கடந்து வந்து விட்டு துரோகம் செஞ்சவங்களையெல்லாம் ஒதுங்கி கடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்வில் நல்லது செய்வதற்காகவே இந்த கருப்பசாமி பல அற்புதங்களை நிகழ்த்த போறேன். எப்போதுமே என் அருள்மலை உன் மீது பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது என் செல்லமே. என்னதான் நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சிருந்தாலும் இப்போது நீ போய் உதவின்னு கேட்டினா ஒருத்தருமே உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க, உனக்கான உதவியும் செய்ய மாட்டாங்க. இதுதான் உலகங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ யாருக்கு என்ன வேணா செய்யலாம், ஆனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. உன்னை அடக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னால சுதந்திரமாக இரு. அதே போல உனக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன்பாக நீ பணிவாக மரியாதையோடு நடந்துக்கோ. அடுத்தவங்களை மிஞ்ச நினைக்கிற உனக்கு நீ நேற்றைய நாளை மிஞ்ச முடியுதான்னு முதல்ல யோசிச்சு பாரு. அடுத்தவங்களை விட உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நினைக்கிற. உன்னுடைய வளர்ச்சிங்கிறது உன்னுடைய முயற்சியில் தானே இருக்கு. நேற்று வரைக்கும் நீ செஞ்ச வேலையை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சியா? நேற்று செஞ்ச முயற்சியை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக முயற்சி செஞ்சியான்னு யோசி. ஏன்னா எதுவுமே சும்மா உட்காந்தா சுகமாக வந்து சேர்ந்துடாது. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சி அதிகமாக அதிகமாக தான் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகமாகும். உன்னுடைய முயற்சி உன் கைகளில், உன்னுடைய முயற்சியில், உன்னுடைய உழைப்பில் தான் இருக்குன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே மற்றவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காம உன்னுடைய முன்னேற்றத்தில் மட்டுமே நீ கவனம் செலுத்தினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அவங்க என்னை விட இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க என்னை விட இவ்வளோ வசதியாக இருக்காங்க, அவங்க என்னை விட நல்ல நிலைமையில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்கன்னு யோசிக்காம நீ செய்கிற வேலையை, உன்னுடைய முயற்சியை, நீ செய்கிற காரியத்தை மிக சிறப்பாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை போட்டு செய்யும்போது, உன் முயற்சிகள் தொடரும்போது வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். நீ இழந்ததை விட 2 மடங்கு அதிகமாகவே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ வேண்டியது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போயிடுமோன்னு பயப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நீ நினச்சதையும் ஆசைப்பட்டதையும் என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகளையும் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் கடந்து போய் உன் துயரமெல்லாம் மறைஞ்சு போகும். இந்த கருப்பசாமியின் திருவடியை பற்றியவர்கள் ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டார்கள் என்பதற்கு நீயே உதாரணமாக இருக்க போற. என் அருளாலும் ஆசையாலும் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். இந்த கருப்பசாமியின் திருவருளால் உன் துன்பமெல்லாம் நீங்க போது. நீ இத்தனை நாள் அழுததும் வருத்தப்பட்டதும் என் காதுகளுக்கு கேட்டதால தான் உன் துன்பங்களை தகர்த்தெறிய உன்னை தேடி வந்துட்டே என் தங்கமே. ஒரு விஷயத்தை நீ இழந்தால் அதைவிட சிறந்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும். நீ நம்பிக்கையோடு இரு. எது உனக்கு கிடைச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சதால தான் தேவையற்ற விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சேன். நீ ஆசைப்பட்டதை கொடுத்திருந்தா உன் வாழ்க்கை மிக கஷ்டமுடையதாக மாறி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சதால தான் அதை உனக்கு கொடுக்கவில்லை என் தங்கமே. காரணம் இல்லாமல் நான் ஒருபோதும் யாருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுத்த விஷயம் உனக்கு வலிகளை தந்திருந்தாலும் உனக்கு வழிகாட்டாமல் விடவும் மாட்டேன். உளியை வச்சு அடிக்கிற கல் எப்படி சிலையாக மாறுதோ அதே போல வலியை அனுபவிச்ச உன் மனசு நிச்சயமாக வலிமை பெறும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்லதையும் நான் உனக்காக நடத்தி முடிக்கிறேன். துன்பங்களையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினச்சினா நீ எப்போதுமே பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும். மழை இல்லாம வானவில் வராது தானே. மழை வந்தாதான் வானவில் வரும். அதே போல போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. போராடி போராடி தைரியமாக உன் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டினா
எல்லா சிக்கல்களும் தீர்ந்து போய் வாழ்க்கையில வெற்றி பெற்றுடுவாய். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தினால இப்போ உன் மனசு பதறி போயிருக்கு. உன் இதயத்திற்குள் பயம் வந்திருக்கு. இப்படி நீ பயந்துக்கிட்டும் பதறிக்கிட்டுமே இருந்தினா அது தோல்வியை தானே உனக்கு தரும். உன் வாழ்வில் வந்த இழப்புகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெற தயாராக இரு. கூடிய சீக்கிரம் நீ நினைச்ச விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி பாதையை நோக்கி நான் நகர வைக்கிறேன். உன் கூடவே இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருந்தினா உன்னை ஏமாளின்னு உனக்கு பின்னால பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்தினா அவனுக்கு பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் உண்மையா நடப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் நல்லவன் போல நடிச்சினா நீதான் உலகத்திலே நல்லவன்னு உன்னை பத்தி உயர்வா பேசுவாங்க. என்ன செய்யறது, நடிச்சா மட்டும்தானே இங்க நல்லவன்னு சொல்றாங்க. உண்மையா இருந்தா ஏமாளி, கோமாளி, பைத்தியக்காரன், முட்டாள்னு தானே இங்க பேர் கிடைக்குது. பரவாயில்ல, யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும். நீ எப்போதுமே உண்மையான ஆளாக இரு. உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்படி உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உன் மனசுக்கும் நான் சந்தோஷமான ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படாதே என் செல்லமே. சில நேரங்களில் உடம்புல ஏதாவது வலியோ அல்லது பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு சமிங்கையோ வரும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனையோ உடம்புல ஏதாவது கோளாறோ நினச்சி பயப்படாத. நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழலாம். இந்த கருப்பனின் அருள் எப்போதுமே உனக்கு கிடைக்கும். நீ கடந்து வந்த காலங்களை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்ட. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமே போதும். இத்தனை நாட்களாக நீ எவ்வளவு துன்பத்தோட உன் வாழ்க்கையை கடந்து வந்தன்றதை பார்த்ததால தான் இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் அனுமதிக்க கூடாதுன்னு உனக்கான பொன்னான பொக்கிசமான நாட்களை தர வந்திருக்கேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் இனி நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்க போது. நீயும் நிம்மதியாக இருந்தினா எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் நினச்சிக்கிட்டே மனசுல நம்பிக்கையோட இரு. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மனம் வலிக்கும் அளவுக்கு யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலுமே கூட நீ உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய பிள்ளையாக இரு. கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். ஆனா ஒருபோதும் யார் முன்னிலையிலும் நீ தலை தாழ்ந்து போகக்கூடாது என் செல்லமே. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிற மனிதர்கள் எல்லாம் தனக்கும் இப்படி கஷ்டம் வந்தா தன்னையும் பார்த்து இந்த உலகம் சிரிக்கும்னு யோசிக்காம தானே உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். நீ யாரையும் கண்டு கொள்ளாமல் அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டு வாழ்க்கையில உயர்வதற்குரிய வேலைகளை செய். நிச்சயமா உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணுன்ற எண்ணத்தோடு தான் உனக்கு தேவையான பணத்தையும் கொண்டு வந்தேன். கூடிய சீக்கிரமே அது உன் கைகளில் வந்து சேரும். இந்த உலகத்துல நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நீ சோர்ந்து போக கூடாது என் தங்கமே. உன்னுடைய நன்மைக்காக தான் நான் சில விஷயங்களை உனக்கு கொடுக்காம இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏழையானவன் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா பாரு, எப்படி இருந்தவன் எப்படி வாரிட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருன்னு பொறாமப்பட்டு தான் பேசுகிறாங்களே தவிர நல்ல வேலை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு அதை பார்த்து யாருமே பெருமைப்பட மாட்டாங்க. முதல்ல அந்த பொறாமை குணத்தை அழிக்க பாருங்க. மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய பொறாமை என்னங்கிறது அவங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ விடாது. எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொண்டு அவர்களே மட்டமாக நினைக்க ஆரம்பிக்க வச்சிடும் என் செல்லமே. உன் கூட சிரித்து பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க நினைக்காத. அவங்க உன் கூட சிரித்து பேசினாலும் உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னால் பச்சோந்தி போல மாறி மாறி வேலை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. உன்கிட்ட ஒரு பேச்சும் உனக்கு பின்னால் ஒரு பேச்சும் பேசக்கூடிய அந்த பச்சோந்திகளை நீ கவனமாக கையாள கற்றுக்கோ. உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும். சவால்கள் தான் உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் அற்புத சக்திங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னா அது நம்பிக்கை தான். நம்பிக்கை இழந்துட்டினா வெற்றிங்கிறத உன் வாழ்க்கையிலேயே நீ மறந்து விட வேண்டியது தான்.
நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ என்கிட்ட என்னவெல்லாம் எதிர்பார்த்தியோ அது எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்க தான் போகிறேன். நீயும் வலியும் வேதனையும் மற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வமே. மொத்தத்தில் உன்னுடைய கஷ்டம்தான் உனக்கான நல்ல வழிகளை உன்னை யோசிக்க வச்சுது. நீ பட்ட கஷ்டமும் நஷ்டமும் தான் இப்போது உனக்கான வெற்றியையும் மனமகிழ்வான வாழ்க்கைக்கும் வழிகாட்டலாக இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பி.